நம்மளுடைய உறவினர்கள் இளைஞர்கள்லாம் வந்திருப்பான். அவருடைய குழந்தைகள் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், யாருக்கு திருமண தடை ஜாதக ரீதியா இருக்கும், இந்த திருக்கல்யாணத்தை வந்து கலந்து கொள்ளும் பொழுது அந்த அனுகிரகத்தை அவங்க அரசு வேண்டினுடைய திருக்கல்யாணம் மூலமாக முழுமையான அந்த திருவருளை அவர்கள் பெறுவார். அதான் சுவாமி அம்பாளுடைய அனுகிரகம். கண்டிப்பா அந்த விநாயகர் ஆலயத்தில் லட்சம் வச்சுட்டாங்க பிரதிஷ்டை பண்ண நாளில் இருந்து அது பருவமடையும் பொழுது கண்டிப்பாக அரசு வேண்டக்கூடிய கல்யாணம் கண்டிப்பா நடத்தப்படும். இது சாஸ்திரங்கள்ல உள்ளது. இது அனைவரும் தெரிந்த மரபு அப்படின்னு சொல்லுவோம். பழங்காலத்துல இருந்து நாம செய்திருக்கிறோம். அப்ப பொதுவா நாம என்ன செய்யறோம்? இந்த பஞ்சபூதங்கள் முதல்ல இந்த வேள்வி நடத்தும் போதே சொன்னேன். பஞ்சபூதங்கள் தான் ரொம்ப முக்கியம். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் ஒரு வேள்வியை நான் நடத்துவோம். அப்ப நிலம் அப்படிங்கிறது மண். அந்த புனித மண்ணை எடுத்துதான் இந்த பூமிக்காயை வழிபட்டுதான் பஞ்ச பாலினை இட்டு அதற்கு பூஜை. இப்ப சுவாமி என்ன செய்யறோம்? ரட்சாபத்திரம். இந்த வேள்வி நிறைவு பெற்றவுடன் முதல் பெற்ற வழிபாடு விருட்சத்திற்கு ரட்சாபத்திரம். அதன் தொடர்ச்சியாக கலச புறப்பாடு, அபிஷேகம். அந்த அபிஷேகம் முடிந்த பிறகு நீங்கள் ஆவலம் எதிர்பார்க்கக்கூடிய திருக்கல்யாண வைபவம். அப்புறம் அதெல்லாம் என்ன செய்யணும்? ஆத்மார்த்தமான வழிபாடு. கோயிலுக்கு வந்து மந்திரங்களை கேட்கிறது மட்டுமல்லாது முதல்ல நம்ம இன்னைக்கு எதற்காக இங்க வந்திருக்கோம்? வழிபாட்டிற்காக வந்திருக்கோம். அதனால நீங்க எல்லாம் என்ன செய்யணும்? அமைதியாக பிரார்த்தனை பண்ணணும். என்னதான் நம்ம மந்திரங்கள் சொன்னாலும் பிரார்த்தனை வழியில் மட்டும்தான் தெய்வங்களுடைய அனுகிரகத்தை நம்ம பெற முடியும்.